அரண் எனவே தொழுது இறைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கு எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம். திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையோரே. ஆக இறைவனுடைய பதிஞானம் கைவரப்பெற்று உலகில் வாழும் அருளாளர்கள் இறைவனுடைய தாமரை புரையும் காமர் சேவடிகளை அணையவிடாது தடுக்கக்கூடிய மும்மலங்களின் வலிமையை கெடுத்து அதனால் யாம் யாவர்க்கும் எளியரல்லோம் அவரினும் மேலாக உள்ளோம் என்று பெருமிதம் உற்று அதன் ஏதுவாக அந்த மேலாய் உள்ள நிலைக்கு ஏற்ப சிவனடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து ஆடல் பாடல் முதலிய பெருமானுடைய பொருள் சேர்ப்புகளை பாடி பேரின்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து அந்த மெய்யடியார்தம் திருவேட பொலிவிலேயும் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற திருக்கோவில்களிலேயும் இறைவன் நிறைந்து நிற்கும் நெறியில் அவற்றை போற்றி வணங்கி பிறையணிந்த பெருமான் திருவடியை உளம் கொள்ளும் சிறந்த அடியவர்க்கு அடியார் ஆயினோம் என்று உலகில் இருப்பார்கள். இது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. செங்கமல தாழினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து சிவபெருமானுடைய திருவடி செந்தாமரை போன்ற மலர் திருவடி. ஆக இறைவனுடைய உயர்வு பொருந்திய தாமரை போன்ற திருவடிகளை உயிர் சேர முடியாமல் தடுப்பது மல மாயை கண்மங்கள். ஆக இந்த மலமாயை கண்மங்கள் சிவஞானியர்களுக்கு வந்து சேராது. அது 10ஆம் நூற்பாவில் மலமாயை தன்னோடும் இன்றே என்று காட்டினார். ஆக அந்த மலமாயைகளை அறுத்து மீண்டும் வாசனாமலம் இருக்கும். அந்த வாசனாமலம் எது போல இருக்கும்னார், உடம்பு உள்ளளவும் வாசனாமலம் இருக்குமா. எது போலன்னார், பெருங்காயம் வைத்திருந்த பாண்டம் பெருங்காயம் திந்து போனாலும் கூட அந்த பெருங்காயம் வைத்த பாத்திரத்திலே மனம் கிடைக்கும். ஆமா, அது இன்னொரு மேற்கோள் கூட காட்டுகிறார்கள். ஒரு குயவன் சக்கரத்தை சுற்றி கொண்டு மண் கலயம் வணைகின்றார். அப்படி அந்த கலயம் வணைந்து கொண்டிருக்கிற அந்த குயவன் ஒரு பானையை அறுத்து விட்டான் என்று சொன்னால் தான் அடுத்த பானை செய்வதற்கு முன் இந்த பானை பணியை முடித்து விட்டார். இப்ப அவன் வேலையில்லாம இருக்கிறான். ஆனாலும் சக்கரம் என்ன செய்யும், சுழன்று கொண்டே இருக்கும். ஆமா, பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா நிக்குமே தவிர உடனே நிக்காது. இந்த ரெண்டு நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஒன்று, பெருங்காயம் தீர்ந்த பிறகும் கூட பெருங்காயம் இல்லாத பெருங்காயம் போட்டு வைத்த அந்த பாத்திரத்தில் பெருங்காயம் வைத்த வாசனை இருப்பதை போல
இந்த உடம்பு உள்ளளவும் மலமாயை கண்மங்கள் அந்த வாசனாமலம் இருக்கும். இது போல பெருங்காயம் நீங்கிய இடத்து போட்டு வைத்திருந்த பானையிலே பெருங்காய வாசனை இருப்பதை போல ஆணவம் கண்மம் மாயோடு கட்டியிருந்த ஆன்மாக்கள் இந்த உடம்பு இருக்கிற வரை வாசனாமலம் இருக்கும். அது இன்னொரு மேற்கோள் திருவழங்கம் காட்டுகிறார். இந்த மண் பாண்டம் செய்கிற பொழுது சக்கரத்தை சுத்தி விட்டு பாண்டம் செய்வார்கள். இப்போ ஒரு பானை அறுத்து வச்சாச்சு, அடுத்து இனி அவன் இன்னொரு பானை செய்வதற்கு அவன் தயாராகவில்லை. அப்பொழுது பயனில்லாமல் அந்த சக்கரம் சுழன்று வேகம் அடங்குற வரை அப்படி சுத்திட்டு இருக்கிறது, மெதுவா அப்படி சுத்தி அப்படி நிற்கும். அதை போலவும் என்று காட்டினார். இது முன்னாலேயே அருள்நந்தி சிவம் காட்டியதுதான். ஆக இந்த ஆணவ மலத்தினுடைய வலி ஞானம் பெற்றவர்களை வாட்டாது என்றாலும் கூட அவரிடத்திலே இருக்கிற மற்றையோருக்கு உடல் செய் கண்மம் போல் காணப்பட்டு அவர்களின் வினை விளைவை அது நமக்கு காட்டும். எனவே உயிர்கள் வாழ் இருக்கிற அன்பு காரணமாக அது ஒழித்தற்காக இருந்தாலும் கூட அதை ஒழித்த ஞானியர் உடல் உள்ளவரையும் அவர்கள் வினையை அனுபவித்து கழிக்க வேண்டிய சாதனைகள் சில உள்ளன என்பதைத்தான் செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் என்று நல்ல தொடர். செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து. இப்ப மலம் இருக்கிற பொழுது பெருமானுடைய திருவடியை எண்ணுவதற்கு இடம் இருக்காது. சீவன் முத்தர்கள் மலம் நீங்கினாலும் கூட அவர்களுக்கு வாசனாமலம் இருக்கும். அந்த வாசனாமலமே பின்னால மலமாக வளரும். அந்த வாசனாமலம் தடுத்திருக்கும். அந்த வாசனாமலத்தையும் அறுத்து செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து அதன் பிறகு எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லோம். மூணாவது வரி பாருங்க. யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி. எனவே மலமாயையின் கண்மங்கள் வலிகடும்படியாக நாம் அஞ்செழுத்தை ஓதி பயிற்றுவிப்போமேயானால் இந்த உலகில் மலத்தின் காரணமாக அழுந்தி கிடக்கக்கூடிய யாவருக்கும் எளியவர்கள் அல்ல நாம். உலக மக்கள் வினையின் காரணமாக மலத்திலே அழுந்தி கிடக்கிறார்கள். நாமோ வாசனாமலமும் தாக்காத அளவுக்கு மலத்தை வலிகெடுத்திருக்கிறோம். எனவே யாவர்க்கும் எளியர் அல்லோம். அவர்கள் மலமயக்கத்தால் கட்டுண்டிருக்கிறார்கள். நாமோ மல மயக்கம் நீங்கி இருக்கிறோம் என்று அவரினும் மேலாயுள்ளோம் என்று இருமா பெய்தி என்று பெருமிதம் கொண்டார்கள். ஈசன் நேசரோடு செறிந்திட்டு. ஆமா, இந்த வாசனாமலம் உயிர்களை தாக்காமல் இருப்பதற்காக நாம் மெய்யன்பர்கள் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும். அதுதான் வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்குரிய சாதனை. ஈசன் நேசரோடு செறிந்திட்டு. அது ரொம்ப அழகா திருவாசக தொடர்ல உரையாசிரியர் காட்டுகிறார். உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்
பொன்னம்பலத்தைய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்ற திருவாசக பாடல் ஈசன் நேசரோடு செறிந்திட்டு என்ற தொடருக்கு மிகச்சிறந்த விளக்கமாக பெரியவர்கள் காட்டுகிறார்கள். எனவே நல்லோர் இணக்கம், நின் அப்பர் கூட்டம், உத்தமர்தம் உறவு வேண்டும், இவையெல்லாம் உண்மை ஞானமுடையவர்கள் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருக்கூட்டம். அதைத்தான் ஈசன் நேசரோடு செறிந்திட்டு அவர்களோடு நாம் செறிந்திட்டு அதன் பிறகு அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறம் எனவே தொழுது இறைஞ்சி பாடி திருவேடம், அங்கு அவர்தம் திருவேடம், அடுத்து ஆலயங்கள் அடியார் திருவேடம். ஆக திருவேடம் என்பது திருநீர் பூசுதல், உருத்திராக்கம் அணிதல், காவி அணிதல், கமண்டலம் வைத்தல், இவெல்லாம் சிவவேட பொலிவு என்று பெயர். அதை சிவஞான முனிவர் அருமையா காட்டுவார். சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வான். திருநீர் பூசி உருத்திராக்கம் அணிந்து அஞ்செழுத்து ஓதி பயிற்சி இருக்குமே, ஆனால் அது சிவவேடத்தின் பொலிவழகு என்று போற்றுகிறார் சிவஞான முனிவர் அப்பர் சுவாமியுடைய துதிப்பாடல். இது சிவவேடம். அது ஆலயங்களிலே தூலலிங்கம், சூக்குமலிங்கம், அதிசூக்குமலிங்கங்கள் என்று சொல்லப்படுவது. ஆக தூலலிங்கம் என்பது கோபுரம், சூக்குமலிங்கம் என்பது திரு உருவங்கள், அதிசூக்குமல் லிங்கம் என்பது சிவலிங்கம். ஆக இந்த மூன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆலயங்களில தூலலிங்கம், சூக்குமலிங்கம், அது சூக்குமலிங்கம், அது கோபுரம் தூலலிங்கம் என்று போற்றப்படுவது. சூக்குமலிங்கம் சுவாமியினுடைய திருவுருவங்கள், அதிசூக்குமலிங்கம் சிவலிங்கம். எனவே இந்த கோபுரம், திருவுருவங்கள், சிவலிங்கம் ஆகியவை அமைந்திருக்கக்கூடிய சிவாலய சிறப்பினை நாம் உணர வேண்டும். மேலும் ஆன்மாக்களின் மலப்பற்றை முழுமையாக நீக்கி அருளக்கூடிய மங்கைவாகனே அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் என்று கண்டு அவரை போற்றி வணங்க வேண்டும். அப்ப ரெண்டு சொல்லுகிறார். அங்கு அவர் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம், அடியாருடைய திருவேடம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற ஆலயம். அந்த ஆலயத்துல பெருமானுடைய வடிவத்தை, கோபுரத்தை தூலலிங்கம் என்றும், திருவடிவங்களை சூக்குமலிங்கம் என்றும், சிவலிங்கத்தை அதிசூக்குமலிங்கம் என்றும் போற்றுவார்கள். மேலும் சிவபெருமான் உயிர்களின் மலம் மறைப்பை அறுத்து தன் மங்கையின் வழியாக பக்குவப்படுத்தி ஆன்மாக்களை உய்விப்பன் என்று ஆலயத்தையும் அடியாரையும் வணங்க வேண்டும். திருவேடத்தையும் சிவாலயத்தையும் வணங்கி உண்மை நிலையை அடைந்த பெரியவர்கள்
63 நாயன்மார்களில் பெரும்பாலோர் அதுபோல அணிந்திருக்கிறார்கள். அரண் என்ற சொல்லுக்கு ஆன்மாக்களின் வினையை அரித்து அரித்து எடுப்பதால் அவருக்கு அரண் என்று பெயர். இன்னும் அரண் என்ற சொல்லுக்கு திருவழங்கம் ஐயா அவர்கள் மலத்தை எரிப்பவன் என்று காட்டுகிறார். ஆக இந்த உலகம் முழுவதையும் ஒடுக்கக்கூடிய ஆற்றலுடையவன், எல்லாவற்றையும் அழித்து அவற்றை தனக்குள் ஒடுக்கக்கூடிய ஆற்றலுடைய தனி முதல்வனுக்கு அரண் என்று பெயர். இந்த உலகம் முழுவதும் அழியச் செய்யக்கூடியவனும் எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுங்க தான் தனித்து நிற்கக்கூடிய முதல்வனாயிருப்பவருக்கு அரண் என்று பெயர். ஆக இந்த திருப்பாடலில் அடியார் வழிபாடும், அடுத்து சிவலிங்க வழிபாடும் ஞானியர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. அப்ப சீவன் முத்தர்கள் கூட அடியார் வழிபாடும் ஆலய வழிபாட்டையும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறார். அது சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவம், ஆமா, தொண்டர்கள் தாமும் பானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிராத அண்ணலே என வெண்தரளங்கள் விழி சிந்த மொழி குளர மெய்யே கண்டு கொண்டிருப்பார். யாரே? ஞானக்கடல் அழந்தினோர். இது சிவபிரகாசத்துல 98வது திருப்பாடல். எனவே திருவேடமும் ஆலயத்தையும் அரண் நம்முடைய தெய்வம் என்று விளங்க வேண்டும். என்பதாக எங்கும் யாம் ஒருவர்க்கு எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பெய்தி சிவஞானமுடையவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற திரிமலங்கள் நீக்கியவர்கள். அந்த பேரில்லாதவர்கள் அவர்களை காட்டிலும் மேலான பேரை பெற்றவர்கள். எனவே அவர்கள் எளியர் அல்லர் என நாம் உணர்ந்து மிகவும் பெருமிதமாகிய களிப்பில் அந்த மல சம்பந்தமுடையவர்களுக்கு நாம் இழைத்தவர் அல்ல என்று ஏனையோருக்குள் ஆணவத்து அடிப்பானாய இருமாப்பின் இயல்புடையது என்பதை காட்டுகிறார். அதனால் எளியோமல்லோம் என்று சொன்னார். இதைத்தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் குடியல்லாம் தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவன் குழையோர் காதில் கோமாக்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோமே.
என்று அப்பர் பெருமான் அருந்தமிழ் சொல்லுவது உமாபதி சிவம். ஆங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறைஞ்சி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலோனோம் என்று இருமா பெய்தி ஈசன் நேசருடும் சொரிந்திட்டு ஆடி பாடி. இந்த ஆடலும் பாடலும் பேரின்பமாகிய நன்மையை பெற்றதனால் அவர்களுக்கு வந்தது. ஆமா என்று இருமா பெய்தி திங்கள் முடி அடியார் அடியோம் என்று. திங்கள் என்பது நிலா பிறை. பிறையணிந்த திருமுடியினை உடைய சிவபெருமான் குருவடிவாய் வந்து நின்று பதித்த திருவடி தாங்கும் சிற்றடியர் ஆனோம் என்பதை திங்கள் முடியார் அடி திங்கள் முடியார் அடி ஆர்ன அளவினு பொருந்துதல் அடியோம் என்று திரிந்திடுவர். திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று முதல்வனே குருமூர்த்தியை இடமாக நின்று தீக்கை செய்து திருவடி பதிப்பார். அந்த குருவுக்கு சிவஞானியர் வழியடிமை பூண்டுள்ளார். எனவே சிவன் அடியாரையே குருவாக கொண்டு அவர்க்கே அடியராதல். இதை நம்பி ஆரூரர் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். இறைவன் அடியவர்க்கு எளியன், சிற்றம்பலவன் கொற்ற முடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு என்பதை பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக பறவையாரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொண்டிருந்த ஊடலை நீக்கும் பொருட்டு நள்ளிருளில் அவன் 2 முறை நடந்தான். எனவே தம்மை அடியார்க்கு அடியான் என காட்டியிருப்பதால் அவன் அடியாரும் அவனை போல் அடியார்க்கு அடியாராதல் முறைமையானது. இந்த பாடலில் குரு சேவையின் பெருமையை அழகுபட காட்டியிருக்கிறார். ஆமா, திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று இருமாப்பு எய்தி சிவஞானியரது அன்பின் நிலைமையை அருமையா காட்டினார். எனவே மலப்பற்றுடையவர்கள் பரிந்து சேவித்தும் மெய்யடியார் மாட்டு பணிந்து சேவித்தும் தெரிதல் வாழுதல் சிவஞானியருடைய இயல்பு. அவை இல்லாமல் எவரையும் நாம் எள்ளி இழந்தல் கூடாது. மேலானோம் என்று சொல்லது தன்முனைப்பால் இல்லை, அது இரக்கத்தின் குறியீடு என்பதை அந்த இருமாப்பெய்தி என்ற சொல்லால காட்டுகிறார். அதுக்கு பின்னால காட்டினார்
திங்கள் முடியார் அடியார் அடியோ. இந்த அடியோம் என்ற சொல் பணிவை காட்டுவது. மேலே இருமா பெய்தி என்றதால் பணிவின்மை என்று கருத வேண்டாம். அந்த இருமாப்பு இறைவனோடு இருக்கிற நன்மை கிடைத்திருக்கிறதே என்ற இருமாப்பு. இனி ஆடி பாடி சிவஞானமுடையவர்களுக்கு உலக வாழ்வு அது பெரிய விளையாட்டு போட்டிருப்பதில் அவர்கள் அதிலே சலனமின்றி, விருப்பு வெறுப்பு வஞ்சகம் அதில்லாமல் எது நடந்தாலும் ஆடி பாடி இன்புற்றும் உலகம் தோன்றாது தம் பெரும் பேரொன்றுமே தோன்றும் அவர்களுக்கு. இறைவனை குரு லிங்க சங்கம வழிபாட்டில் கண்டு அந்த மூவரையும் தொழுவதால், அவர்களை பணிவதால் வேற எந்த ஒன்றிலேயும் பற்றுக்கோடின்றி உலகத்திலே சீவன் முத்தர்கள் தெரிவார்கள். அது அருமையா சொன்னார். திரிதலாவது எந்த ஒன்றிலும் பற்றின்றி உலகில் ஒழுகுதலை காட்டு. அது சித்தியாரிலேயே பாலருடன் உன்மத்தர் பிசாசர் ஞானம் மருவி பாடலினோடாடல் இவை பயின்றிடினும் பயில்வார் என்று முன்னமே காட்டியது ஞாபகம். திரிந்திடுவர் திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே. திருவடி ஞானம் கைவரப் பெற்று உலகியலிலே வாழக்கூடியவர்கள் அவர்கள் சிவஞான செய்தியுடையோர். அதாவது நிர்விகற்பச் சமாதி நீங்க சவிகற்பச் சமாதி சேர்ந்தோர். நிர்விகற்பம் என்பது எது? அது தெளிந்த நிலை. சவிகற்பம் என்பது எது? ஒரு திருக்கூட்டத்திலே மரம் முதலியவைகள் இருக்கின்றன. ஆக மரங்கள் அடர்ந்த காடு என்பதை மட்டும் அறிதல் நிர்விகற்பச் சமாதி. இனி அதன் அருகிலே போனவுடனே இந்த மாமரங்கள், இது மாமரம், இது தேக்கு மரம், இது தென்னை மரம் என்று அந்த மரங்களை தனித்து பார்க்கக்கூடிய நிலை வருது பாருங்கள். அதுதான் சவிகற்பம் என்று பெயர். எனவே சீவன் முத்தர்கள் உலகிலே கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் உண்டு. அப்ப சீவன் முத்தரும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் உண்டு. அந்த நெறிகளாவன அன்பின் வழி இல்லாமல் பற்றின் வழி அன்று. அதை ஞாலமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை பயில்வர் என்ற குரலால் நாம் பார்த்தோம். எனவே எல்லாம் எமக்கு சரியையே என் சரியைப்படிதான் என்று கூறிக்கொண்டு
கொலை, களவு, கள்ளருந்துதல், காமம், குறுநிந்தை முதலாக இருக்கக்கூடியவற்றிலே திளைப்பார்கள். ஆக மெய்நெறி தேரா வண்ணம் வாழக்கூடிய சிலர் நமக்கு இருக்கக்கூடிய திரிமலங்கள் அறுக்காதவராய் வாதனை சாதனையாகிய இருவை மல வலியுள்ளும் பட்டு வருந்துபவர்கள் ஆவார்கள் என்று இந்த திருப்பாடல்ல சிவஞான செய்தியுடையோர் திருவடி ஞானம் கைவரப்பெற்று உலகியலில் ஒழுகும் பெரியோர் என்று ஒரு பெரியவர் அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சிவஞானிகள் வாசனாமலம் தம்மை தாக்காத நிலையில் தம்முடைய மிகப்பெரிய பேற்றை எண்ணி பெருமிதமுற்றவராய் மெய்யன்பர் கூட்டத்து பயின்று பேரின்பத்து அழுந்தி சங்க, லிங்கம, குரு ஆகியவர்களின் உதவிகளை சாதித்து சிவனடியார் பணிதல் உடையோராய் உடம்பு உள்ளளவும் உலகில் வாழ்வார்கள். ஆமா, எனவே குரு, லிங்க, சங்கம சேவைகளை நடைமுறைப்படுத்தி சிவனடியார் பணிதல் உடையோராய் உடம்புள்ளளவும் உலகத்துல பற்றின்றி வாழ வேண்டும். இதுதான் சிவஞான செய்தியுடையோர். இந்த திருப்பாடல் 3 கூறுகளை உடையது. ஒன்றே, செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானே என்று இருமா பெய்தி ஈசன் நேசரோடு சொரிந்துட்டு ஆடிப்பாடி திருந்திடுவர் சிவஞான செய்தி உடையோர் என்று இந்த திருப்பாடல்ல ஒரு கூறாகவும், அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறங்கி திரிந்திடுவர் என்பது சிவஞான செய்தி உடையாரையும், திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையோர் என்று 3 கூறுகளாக இந்த பகுதியை ஆசிரிய பெருமகனார் அளவுபட காட்டுகிறார். அதிலே முதல் அதிகரணம் ரொம்ப உயர்ந்த பாட்டு. செங்கமல தாளிணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து எங்கும் யாவர் ஒருவர்க்கும் எளியோமல்லோ யாவர்க்கும் மேலானோன் என்று இருமா பெய்தி ஈசன் நேசரோடு செறிந்துட்டு ஆடிப்பாடி திரிந்தாடும் சிவஞான செய்தி உடையோர் சீவன் முக்தர் இம்மையிலே திரிமலங்கள் அவர்கள் மறுத்திருப்பானாலும் கூட அவர்களுக்கு வாசனாமலத்தின் காரணமாக உழல்வார்கள். எனவே மலச்சேட்டை தம்மை தாக்குறா வண்ணம் தம் மல நீக்கத்தை உண்ணி பெருமிதம் உற்றவராய் மெய்யன்பர் கூட்டத்து பயின்றான
திருப்பெரு. எனவே சிவனடியார் பேணார் இழிதகமும் பேணுவார் பெருந்தகையையும் பெருந்தகமும் இந்த பகுதியிலே அளவுபட காட்டுகிறார் என்பதை சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தொடர்ந்து முதல் அதிகரணத்தில் 323வது திருப்பாடல் மிகச்சிறந்த பாடல், அதை வருகிற வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா. சிவாய் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா